கிளாஸ்ல நிறைய விஷயம் கற்றுக்க போறீங்க. ஸோ 7:30 வரைக்கும் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மட்டும் அப்படியே கற்றுக்கிட்டே வரலாம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஸ்பியர். ஐசோலேட்டட் ஸ்பியர்னா ஒரே ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஸ்பியர். இது போர்ட் பசங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஆஸ் வெல் அஸ் நீட் அண்ட் ஜெய். இன்னைக்கு டெரிவேஷன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. டேரெக்டாக சம் ஐடியா தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், இது ஒரு ஸ்பியர். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து கேபிட்டலா, ஸ்பியரோட ரேடியஸ் கேபிட்டலா, சார்ஜஸ் ஃபுல்லா பாசிட்டிவ் இது மேல வந்து உட்காந்துருக்கு. கேள்வி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்னு கேட்டா Q by V. ஸ்வேதா குட் ஈவினிங். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் C equal to Q by V. Q by V கத்துக்கிறீங்களா? ஓகே. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியரோட கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பியரோட பொட்டென்ஷியல் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Q by 4 pi epsilon naught R. ஆமா சார், சர்ஃபேஸ் மேல பொட்டென்ஷியல் Q by 4 pi epsilon naught R ன்னு கத்து கொடுத்தீங்க. Q by 4 pi epsilon naught R, ரைட்டா? ஜோகி, நிஹாரிகா, ஸ்வேதா, ஸோ எல்லாருக்குமே குட் ஈவினிங். பாருங்க, டெக்னிக் கிளாஸ் வந்துருங்க. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ C equal to Q by V. சார் Qக்கு ஆல்ரெடி Q தான் சார். Vக்கு 4 pi epsilon naught. சரி, Q by 4 pi epsilon naught. இந்த மேல இருக்கிற Qவும் போயிடுச்சு. இந்த 4 pi epsilon naught மேல போயிடுச்சு. அப்ப நீங்க ஆசையா தேடி வந்தது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஸ்பியர். ஒரு ஸ்பியரோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன? 4 pi epsilon naught. மறக்கவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஸ்பியர் C equal to 4 pi epsilon naught R. 4 pi epsilon naught. சரி, 4 pi epsilon naught எல்லாரும் கான்ஸ்டன்ட்னு எங்களுக்கு தெரியும். அப்ப Cக்கும் Rக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது எல்லாரும் உணருங்க. R அதிகமா இருந்தா, அதாவது பெரிய ஸ்பியரா இருந்தா கெப்பாசிட்டன்ஸும் அதிகமா இருக்கும். கம்மியான ஸ்பியரா இருந்தா கெப்பாசிட்டன்ஸ் கம்மியா இருக்கும். C equal to 4 pi epsilon naught R. படிச்சிட்டீங்களா? ஒரு தனியா ஒரு ஸ்பியர் இருந்தா அதோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா 4 pi epsilon naught R. இதுல இருந்து 6 கொஷின் உங்களை கேட்க போறேன். 6 கொஷின் ஃபுல்லா காம்படிட்டிவ் சைட்ல 6 கொஷின் கேட்பாங்க. என்ன சார் இது? நீ வாங்க பாரு. ஒன்றும் இல்லை. கொஷின் நம்பர் 1, நிறைய சின்ன சின்ன ஸ்பியர், n நம்பர் ஆஃப் ஸ்பியர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்பியரா உருவாகுது. நீங்க இதை 11th சர்ஃபேஸ் டென்ஷன்ல இதே மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ஸ்பியரோட சார்ஜ் ஸ்மால் q, பொட்டென்ஷியல் ஸ்மால் v, கெப்பாசிட்டன்ஸ் ஸ்மால் c, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு ஸ்மால் u, ரேடியஸ் ஸ்மால் r. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய ஸ்பியரா மாறும் பொழுது ரேடியஸ் கேபிட்டல் R, சார்ஜ் கேபிட்டல் Q, பொட்டென்ஷியல் கேபிட்டல் V, கெப்பாசிட்டன்ஸ் கேபிட்டல் C, எனர்ஜி ஸ்டோர்டு கேபிட்டல் U. இப்ப யாரை தேடி போயிட்டு இருக்கோம்னா, n நம்பர் ஆஃப் ஸ்மால் சார்ஜஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்பியரா கன்வெர்ட் ஆகும் பொழுது அதோட சார்ஜ் என்ன, பொட்டென்ஷியல் என்ன, C என்ன? 2023 நீட் கொஷின். சூப்பரா இருக்கு இந்த கொஷின். கொஷின் நம்பர் 1, n number of identical charges fused together into form of biggest one. அப்ப அதோட கேபிட்டல் Q என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? கேபிட்டல் Q வேணும்னா n into small q. எல்லாரும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் படிங்க சார். மொத்தம் 8 சார்ஜ் இருக்கு சார். மொத்தம் 8 சார்ஜ் என்கிட்ட இருக்கு. ஒரு சார்ஜ் 1 கூலும். அப்ப டோட்டலா பெருசா மாறின பிறகு எத்தனை கூலும் இருக்கும்? 8 கூலும் தான் இருக்கும். क्वेश्चन புரியுதா உங்களுக்கு? அப்படியே கேபிட்டல் Q ஈக்குவல் டு n இன்ட்டு ஸ்மால் கியூன்னு கத்துக்கணும். கேபிட்டல் Q ஈக்குவல் டு n இன்ட்டு ஸ்மால் கியூ. இதுக்கு மட்டும் தான் ஈஸியா போட முடியும். மற்றது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். அடுத்தது, உங்களுக்கு தெரியுமா, எல்லா சின்ன சின்ன சார்ஜஸும் ஒன்னா சேர்ந்துட்டா பெரிய சார்ஜா மாறும் பொழுது ஏரியா மாறும், ரேடியஸ் மாறும், எல்லாமே மாறும். ஆனா வால்யூம் மட்டும் மாறாது. வால்யூம் கான்ஸ்டன்ட். பொறுமையா புரிஞ்சுக்கோ, தெரியலன்னா சார்னு கூப்பிட்டு இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ரெண்டாவது, வால்யூம் கான்ஸ்டன்ட் V ஈக்குவல் டு V வச்சுக்கலாமா? வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா பெரிய ஸ்பியரோடது 4/3 பை கேபிட்டல் R கியூப், சின்னதோடது 4/3 பை ஸ்மால் R கியூப். எத்தனை ஸ்பியர் இருக்கு? n இருக்கு. 4/3 பை 4/3 பை. அப்ப R கியூப் வேணும்னா n R கியூப். கேபிட்டல் R தேடி போயிட்டு இருக்கேன்.
n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மாலர். உங்களால உணர முடியுதா? இது ரெண்டாவது கொஸ்டின். பாருங்களேன், என்கிட்ட மொத்தம் 8 சார்ஜஸ் இருக்கு. 8 குட்டி குட்டி சார்ஜஸ் இருக்கு. அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் சேர்ந்து பெரிய சார்ஜஸா மாறுது. இப்ப இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? இப்போ சூப்பரான மாடல். ஆர் வேணும்னா சார் என்ன சொன்னாங்க? 8 பவர் 1/3 இன்ட்டு ஆர். இது எல்லாமே கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்க கஷ்டப்பட வேண்டாம். ஆர் ஈக்குவல் டு 2ஆர்னு நீங்க உணரணும். ஆர் ஈக்குவல் டு 2ஆர். அப்ப என்ன அர்த்தம்? 8 இருக்குன்னா 8 பவர் 1/3 2ன்னு தெரியும். 2 கியூப்னா 8. 8 பவர் 1/3 அப்படின்னா 2. அப்ப செகண்ட் ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க. கேபிட்டல் ஆர் பெரிய சார்ஜோட ரேடியஸ் வேணும் அப்படின்னா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மாலஸ்ட் 1. இது செகண்ட் ஃபார்முலா. மொத்தம் 6 கேள்வி இங்க கேட்டிருக்காங்க. போன டைம் 2023ல எனர்ஜி ஸ்டோர்டு கேபிட்டல் யூ கேட்டிருக்காங்க. கத்துக்கலாமா? ஓகே, அடுத்தது இப்பதான் படிச்சோம். மூணாவது கொஸ்டின். சியும் ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சியும் ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஆருக்கு n பவர் 1/3 இன்ட்டு ஆர்னா பெரிய ஸ்பியரோட கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மாலஸ்ட் ஒன்னோட கெப்பாசிட்டன்ஸ். ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? C equal to 4 pi epsilon r கேபிட்டல் ஆர்னு சொல்லல. அப்ப சிஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மூணாவது ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களா? சரி, மறுபடியும் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுங்களேன். ஃபர்ஸ்ட் டோட்டல் சார்ஜ் வேணும்னா n இன்ட்டு ஸ்மால் கியூ. செகண்ட் பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் வேணும்னா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மாலஸ்ட் ஒன் ரேடியஸ். தேர்ட் ஒன் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மாலஸ்ட் ஒன். இவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது பொட்டென்ஷியல் எனர்ஜி. இவ்வளவு வேலை பார்க்கணும். சரி, ஃபோர்த் ஃபார்முலா எப்படி கத்துக்கிறது? பொட்டென்ஷியல் தேடி போயிட்டு இருக்கும். பொட்டென்ஷியல் கேபிட்டல் V தேடி போயிட்டு இருக்கும். இங்க பாருங்களேன், எப்படி எழுதுறேன்னு பாருங்க. பெரிய ஸ்பியரோட பொட்டென்ஷியல் வேணும்னா V. Vக்கு பதிலா Q/Cன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். இது பிக்கஸ்ட் ஒன்னோடது. எல்லாமே கேபிட்டல் போட்டிருக்கேன் பாருங்க. கேபிட்டல் Qக்கு பதிலா n இன்ட்டு ஸ்மால் கியூன்னு இப்பதான் படிச்சோம். Cக்கு பதிலா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் சி. இந்த ஸ்மால் கியூவும் ஸ்மால் சியும் சேர்ந்து ஸ்மால் வியா மாறிடும். அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்பியரோட பொட்டென்ஷியல் Q/C. ஆமா சார். அப்ப கேபிட்டல் V வேணும்னா n பவர் 1 n பவர் -1/3. இங்க ஒரு V, அதனால 1 - 1/3 2/3 இன்ட்டு V. இந்த ஃபார்முலால தான் நீங்க சம் போட போறீங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, என்கிட்ட மொத்தம் 27 சார்ஜஸ் இருக்கு. ஒரு சார்ஜோட பொட்டென்ஷியல் 1 வோல்ட். அப்ப டோட்டலா 27 சேர்ந்து பெருசா மாறும்ல, அதோட பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? உடனே நீ என்ன பண்ற? V equal to 27 ஹோல் பவர் 2/3 1 வோல்ட். 27ஓட கியூப் ரூட் 3, 3ஓட ஸ்கொயர் 9. அப்ப உங்களால உணர முடியுதா? முதல்ல என்ன பண்ணணும்? 27க்கு கியூப் ரூட் எடுக்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா 27 1/3 ஹோல் ஸ்கொயர் இப்படி புரிஞ்சுக்கணும். 27 ஹோல் பவர் 1/3 3, அதுக்கு ஒரு ஸ்கொயர் 9. அப்ப 9 வோல்ட். புரியுதா உங்களுக்கு? 27னா 27 வோல்ட்னு போயிடக்கூடாது. அந்தந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும். நாலாவது ஃபார்முலா சூப்பரா கத்துக்கோங்க. கேபிட்டல் V வேணும்னா n பவர் 2/3 இன்ட்டு ஸ்மால் v. அதாவது பொட்டென்ஷியல் ஆஃப் பிக்கர் டிராப். இது சர்ஃபேஸ் டென்ஷன்ல படிப்பேன். இங்க பொட்டென்ஷியல் ஆஃப் பிக்கஸ்ட் சார்ஜ் ஈக்குவல் டு n பவர் 2/3 இன்ட்டு ஸ்மாலஸ்ட் 1. கத்துக்கிட்டீங்களா? இது அடுத்த ஃபார்முலா. அடுத்தது அஞ்சாவது ஃபார்முலா தான் சூப்பரா இருக்கும். இதுதான் 2023ல கேட்டேன்னு சொன்னேன். எனர்ஜி ஸ்டோர்டு U ஈக்குவல் டு half கேபிட்டல் C கேபிட்டல் V ஸ்கொயர். இது யாரோடது? எனர்ஜி ஸ்டோர்டு பிக்கஸ்ட் டிராப்ஸ். அப்ப கேபிட்டல் U வேணும்னா half. கேபிட்டல் சிக்கு பதிலா இப்பதான் படிச்சீங்க n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் சி. கேபிட்டல் விக்கு பதிலா இப்பதான் படிச்சீங்க n பவர் 2/3 இன்ட்டு ஸ்மால் வி. ஆனா ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போகும். ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஹாஃப். இங்க ஒரு சி இருக்கு, இங்க ஒரு வி ஸ்கொயர் இருக்கு. அதை தனியா எடுத்துருங்க. ஸ்மால் சி ஸ்மால் வி ஸ்கொயர். மீதி n பவர் 1/3. n பவர் 2/3க்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால n பவர் 4/3. அப்ப நம்ம தேடி வந்தது கேபிட்டல் U ஈக்குவல் டு பவர் ஆட் பண்ணிக்கோ n பவர் 5/3 half c ஸ்கொயர் ஸ்மால் u. அப்ப கேபிட்டல் U வேணும்னா n பவர் 5/3 இன்ட்டு ஸ்மால் u. கேபிட்டல் U வேணும்னா n பவர் 5/3 இன்ட்டு ஸ்மால் u. கத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு சூப்பரா இல்ல? இப்போ என்கிட்ட 8 சார்ஜஸ் தான் இருக்கு.
பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு ஈச் வந்து 1 ஜூல்னு வச்சுக்கிறேன். அப்ப கேபிட்டல் யூ என்னவா இருக்கும்? இது எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்களேன். 8 பவர்ல 5/3 இது 1. 8 பவர் 1/3 2 பவர் 5 1 தென் 32 ஜூல். இப்படிதான் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 6 ஃபார்ம்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது ஒன்றும் இல்லை. இப்போ போர்ட் பசங்க உங்களுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க எழுத போற பசங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பழைய பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏதாவது கேட்டுருவாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டுருவாங்க, பொட்டென்ஷியல் கேட்டுருவாங்க, சி கேட்டுருவாங்க, ஆர் கேட்டுருவாங்க, கியூ கேட்டுருவாங்க. ஸோ உங்களோட ஞாபகத்துக்கு இந்த ஸ்க்ரீன்ல ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபுல்லா எல்லா ஃபார்முலாவையும் எழுதி கொடுக்குறேன். நான் எழுதும் பொழுதே நீங்க யோசிச்சிருங்க, படிச்சிருங்க. டாபிக்கோட பேரு n நம்பர் ஆஃப் ஸ்மால் டிராப் ஒன்னா சேர்ந்து பெரிய டிராப்பா மாறுது. அதாவது இங்க டிராப்ன்றது பெரிய சார்ஜா மாறுது. சர்ஃபேஸ் டென்ஷன்ல 11th டிராப்னு படிப்பீங்க. ஃபார்முலா நம்பர் 1 கேபிட்டல் கியூ வேணும்னா n இன்டு ஸ்மால் கியூ படிச்சிங்களா? ரெண்டாவது ஃபார்முலா ஆர் வேணும்னா n பவர் 1/3 இன்டு ஸ்மால் ஆர். மூணாவது ஃபார்முலா சி வேணும்னா n பவர் 1/3 இன்டு ஸ்மால் சி. இதெல்லாம் ஸ்மாலஸ்ட் டிராப் ஓடுது, இவனோடது கியூ சி யூ வி ஆர். லெஃப்ட்ல இருக்கிற கொஸ்டின்லாம் பெரியவனோடது. ஃபோர்த் ஃபார்முலா கேபிட்டல் வி வேணும்னா n பவர் 2/3 இன்டு ஸ்மால் வி. அஞ்சாவது ஃபார்முலா கேபிட்டல் யூ வேணும்னா n பவர் 5/3 இன்டு ஸ்மால் யூ. நீங்க சொல்யூஷன்லாம் பார்க்காதீங்க, அதில் மேனுவலாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. வால்யூம் வச்சு ஆரம்பிச்சு எடுத்துட்டு வருவாங்க, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, எத்தனை டிராப்ஸ் இருக்குன்னு பாருங்க, எத்தனை சார்ஜஸ் இருக்குன்னு பாருங்க, ஈச் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன்று ஈச் கொடுத்துட்டு டோட்டல் கேட்கலாம், இல்லை டோட்டல் கொடுத்துட்டு ஈச் கேட்கலாம், இல்லை நம்பர் கேட்கலாம், ரெண்டுத்தையும் கொடுத்து நம்பர் கேட்கலாம். இந்த கொஷினை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1 8ன்னு இருக்கும், 27ன்னு இருக்கும், 64ன்னு இருக்கும், 125ன்னு இருக்கும், 256ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத ஆன்சர்னு கேட்காத, போட்டு சொல்லிடுவேன். சரி, இது 2 கியூப்னு ஆயிடும், இது 3 கியூப்னு ஆயிடும், இது 4 கியூப்னு ஆயிடும், இது 5 கியூப்னு ஆயிடும், இது 6 கியூப்னு ஆயிடும். கியூப் ரூட் எடுக்கக்கூடிய நம்பரா தான் இதுல கொடுப்பாங்க. இல்லைன்னா சில நேரங்கள்ல 2 ரூட்னு கொடுப்பாங்க. ஏன் எங்களுக்கு தெரியாம 2 ரூட்னு கொடுக்குறாங்க? இதுதான் 2 பவர் 1 2 பவர் 1/2 2 பவர் 3/2ன்னு ஆகும். கேன்சல் பண்றது ஈஸியா இருக்கும். சில நேரங்கள்ல 2 ரூட்னு கொடுக்கலாம். நான் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் சொல்றேன். கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் இது கொடுப்பாங்க. கத்துக்கிட்டீங்களா? n ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சார்ஜஸை உருவாக்குனா அந்த பெரிய சார்ஜஸோட ரேடியஸ் என்ன, கெப்பாசிட்டன்ஸ் என்ன, பொட்டென்ஷியல் என்ன, பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன, டோட்டல் சார்ஜ் என்ன, இத்தனை கேள்விக்கும் ரொம்ப சிம்பிளா நம்ம பதில் சொல்லிட்டோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சம்மா அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். அடுத்த டாபிக் பாருங்க, இது அடுத்த சம். இப்போ கான்செப்ட்லாம் எப்பயோ முடிச்சாச்சு. இதில் வரக்கூடிய மாடல் சம்ஸை தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ சொல்லித்தர மாடல் வெளிப்படையா சொன்னா சத்தியமா புரியாது. அப்புறம் ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்காத. கண்டிப்பா கண்டிப்பா அது புரியணும்னா நீ பேய் மாதிரி கவனிக்கணும். கவனிச்சா மட்டும்தான் புரியும். இந்த டாபிக்கு மட்டும் நான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். என்கிட்ட எல்லாருமே டிரான்ஸ்பரண்டா இருப்பீங்கன்னு தெரியும். வெளிப்படையாவே இருங்க. ஒருவேளை எங்கேயாவது புரியலன்னா சார் எனக்கு புரியல சார் இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு கேட்டு கண்டிப்பா இந்த டாபிக்ல அந்த பதில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லா வருஷமும் இது 2வது டைம் 3வது டைம் சொல்லி கொடுக்காம இருந்ததே கிடையாது. எந்த பிளேட்டை ஏன்னு எடுத்துக்கணும், எந்த பிளேட்டை பின்னு எடுத்துக்கணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ரைட்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? அடுத்தது லேடர் கான்செப்ட்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம். இப்போ இந்த மாதிரி பிளேட்டை அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பிளேட்டு, செகண்ட் பிளேட், தேர்டு, ஃபோர்த்து. இப்போ ப்ரெசென்ட் 12th பசங்க, நீட் பசங்க நீங்கள் தான் ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக என் கூட இருக்க போகிறாங்க. இந்த யூனிட் என்ன நான் 4 டைம் திருப்பி நடத்துவேன், பிரச்சனை இருக்காது. இப்போ நீ தான் இதை ரொம்ப நல்லா கற்றுக்கணும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா கவனிக்கும். இப்போ நீங்களுமே இந்த மாதிரி 4 பிளேட்டு, 1 2 3 4 பிளேட்டு. 2ஆம் நம்பர் பிளேட்டுக்கு ஏன்னு கொடுத்துட்டாங்க, 3ஆம் நம்பர் பிளேட்டுக்கு பின்னு கொடுத்துட்டாங்க. 1ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. Find the effective capacitance between A and B. என்ன சார் இது? Find the effective capacitance between A and B. Find the effective capacitance between A and B. ஏக்கும் பிக்கு நடுவில். பொறுமையா சொல்றேன். முதல்ல இங்க எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் உங்களோட முதல் வேலை. முதல்ல பேர் பார்க்கணும்.
பொட்டென்ஷியல் வேற வேற இருந்தாதான் ஒரு கெப்பாசிட்டர். உங்களுக்கு புரியுதா? 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது சேம் பொட்டென்ஷியல். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேட்டும் ஃபோர்த் பிளேட்டும் சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டரா இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. பக்கத்துல இருக்கிற பிளேட்டு வேற வேற பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேட்டு தான் கெப்பாசிட்டரா இருக்க முடியும். சார் அப்ப நாங்களே சொல்றோம் 1ஆம் நம்பரோட பொட்டென்ஷியல் வேற, 2ஆம் நம்பரோட பொட்டென்ஷியல் வேற. அப்ப 1ம் 2ம் ஒரு கெப்பாசிட்டரா இருக்கலாம். அதாவது 1ஆம் நம்பர் பிளேட்டும் 2ஆம் நம்பர் பிளேட்டும் சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டரா இருக்கலாம். உள்ள வாங்க, அப்படி உனக்கு நல்லா புரியும் நம்புறேன். 2ஆம் நம்பர் பிளேட்டும் 3ஆம் நம்பர் பிளேட்டும் ஒரு கெப்பாசிட்டரா இருக்கலாம். ஆமா சார், இது ஏ பொட்டென்ஷியல் இருக்கு, இது பி பொட்டென்ஷியல் இருக்கு, பக்கத்துல இருக்கு, வேற வேற பொட்டென்ஷியலா இருக்கிறதுனால கெப்பாசிட்டரா இருக்கலாம். 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ஒன்னு பி இன்னொன்னு வேற பொட்டென்ஷியல், அப்போ ஒரு கெப்பாசிட்டரா இருக்கலாம். சரிங்க, மொத்தம் 3 கெப்பாசிட்டர் இருக்கு சார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி இருந்தா அழகா சீரிஸ் ஃபார்முலா போடுவீங்க, இந்த மாதிரி இருந்தா அழகா parallel ஃபார்முலா போடுவீங்க. இதெல்லாம் குழந்தை கூட செய்யும். இந்த மாதிரி இருந்தா அரேஞ்ச் பண்ணணும். ரைட்டா? ஓகே, அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இந்த டாபிக் எனக்கு சுத்தமா புரியல. அப்பெல்லாம் பசங்களை ஏமாத்திக்கிட்டு இல்ல இது இப்படிதான் அது அப்படிதான்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் புரிஞ்சுது இது இப்படிதான் சால்வ் பண்ணா ஈஸியா இருக்குன்ட்டு. பட் நான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. நான் எப்படி கத்துக்கிட்டனோ அதை சொல்லி தரேன், அது உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. முதல்ல யார் 2 பேருக்கு நடுவுல கேக்குறாங்கன்னு பாருங்க. ஏக்கும் பிக்கும் நடுவுல கேக்குறாங்க. அப்ப ஏவோட பிளேட்டை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏ பிளேட் என்ன நம்பர் இது? 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பருக்கு இங்க பாருங்களேன், 1ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் நடுவுல தான் 2ஆம் நம்பர் இருக்கு. கரெக்டா? அப்ப கண்டிப்பா இந்த பிளேட் ஷியோரா ஒன்னா தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் ஓகே பாருங்க, 2 1. கரெக்டா? அடுத்தது யார் யார் ஈக்குவல்னு பாருங்க, 1 4 ஈக்குவல். இது சரியான்னு செக் பண்ணு. 1 4 ஈக்குவல்னா அப்போ 1ஆம் நம்பர் பிளேட்டும் 4ஆம் நம்பர் பிளேட்டும் ஒரே பிளேட் தான். அப்போ 1 4 ஈக்குவலா? இங்க பாருங்க, 4 பக்கத்துல 3, 4 பக்கத்துல 3, இந்த இடத்துல 3. இப்போ டக்குன்னு புரியாது, இன்னும் 2-3 சம் போறேன், அப்பயும் புரியலன்னா என்கிட்ட சொல்லி. 4 and 3 ஒரு பொட்டென்ஷியல், 4 and 3 ஒரு பொட்டென்ஷியல். ரைட்டா? இது ஏன் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணீங்க? ஏன்னா ரெண்டாவது கெப்பாசிட்டர் பாருங்க, 2ல இருந்து ஒரு நம்பர் 2, 3ல இருந்து ஒரு நம்பர் அதே பிளேட் 3. இப்போ எது இந்த 2 கூட ஒரு வயரால கனெக்ட் பண்ணா அப்ப இதுவும் 2 தான், இது 3 கூட கனெக்ட் பண்ணா இதுவும் 3 தான். இப்ப இந்த கெப்பாசிட்டர் தான் இந்த சர்க்கியூட். சார் இப்ப மேல 2 சீரிஸ் சார், 1/c 1/c 2/c, திருப்பி போட்டா c/2, கீழே ஒரு c ஆட் பண்ணணும், ஆன்சர் 3c/2. இப்படிதான் இந்த சம்ம நீங்க அப்ரோச் பண்ணணும். உனக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது, வெயிட் பண்ணு. எனக்கு தெரியும் இது எவ்வளவு சீக்கிரம் அது புரியும், எவ்வளவு டைம் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். 4 இந்த மாதிரி பிளேட் நிறைய பிளேட் கொடுத்துருவாங்க, 4 பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 பிளேட்டை ஒன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பிளேட்டுக்கு தனியா ஒரு பொட்டென்ஷியல், தேர்ட் பிளேட்டுக்கு இந்த பொட்டென்ஷியல், இது ஏ பொட்டென்ஷியல், இது பி பொட்டென்ஷியல். இப்படிதான் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் தான் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, நிறைய கொஸ்டின் இருக்கும், முக்கியமா JN பசங்க 2 பேருக்கு. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஏ அண்ட் பின்னு கேட்கறாங்க, புரிஞ்சுக்கணும் நல்லா. ஏக்கும் பிக்கும் நடுவில் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா முதல்ல நம்பர் கொடுத்து இங்க எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. சார் 1 and 2 ஒரு கெப்பாசிட்டர், 2 and 3 ஒரு கெப்பாசிட்டர், 3 and 4 ஒரு கெப்பாசிட்டர். இது எப்படிப்பா நீங்க கெப்பாசிட்டர்னு சொல்றீங்கன்னு யாராவது உங்கள்ட்ட கேட்டா எங்க சார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பக்கத்து பிளேட்டு வேற வேற பொட்டென்ஷியல்ல இருந்தா அது ஒரு கெப்பாசிட்டர். இப்ப 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இது 2 இப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இது 2 கெப்பாசிட்டரா? சத்தியமா இல்ல சார், 2 ஒரே பொட்டென்ஷியல் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு, இது கெப்பாசிட்டரா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப 1 and 4 ஒரு கெப்பாசிட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். இதை அரேஞ்ச் பண்ண கத்துக்கணும். எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, யார் 2 பேருக்கு நடுவுல கேட்கறாங்கன்னு பாருங்க, பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏ எங்க இருக்கான்னு அவனை தேடு, 2ஆம் நம்பர், முதல்ல அவனை தான் இங்க போடணும். 2க்கு பக்கத்துல இருக்கிற பிளேட் ஷியோரா இது ஒன்னா தான் இருக்கும், ஒன்னா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா,
எதெல்லாம் ஒன்னா இருக்கோ அதெல்லாம் சேம் பொட்டன்ஷியல் எழுதிக்கோ. 1 4 சேம் பொட்டன்ஷியல் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் புரியும். அப்போ 1 கூட 4 கனெக்ட் பண்ணா 1 4 ஒரே பிளேட் தான், ஏன்னா ரெண்டு ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 4 பக்கத்துல யார் இருக்கா? 3. தானாவே அதுவே ஆன்சர் உடைய வந்துடும். இந்த அளவுக்கு யோசிச்சா போதும். 3. ரெண்டாவது கெப்பாசிட்டர் பாருங்க, 2ல இருந்து ஒரு பிளேட்டு, 3ல இருந்து ஒரு பிளேட்டு சால்வ் பண்ணா ஒரு சர்க்கியூட் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க, எனக்கு தெரியும். அது மேல 2 சீரீஸ் வர்ற ஆன்சரும் கீழே இருக்கிறது பேரலல். அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா நான் கத்து கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% புரிஞ்சாலே எனக்கு சந்தோஷம். ரைட்டா? ஏன் சார் இப்படி சொல்றீங்க, இந்த கொஸ்டினுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்? ஏதாவது கிட்ட ஏதாவது காசு வாங்கிட்டீங்களான்னு கேட்குறியா? இல்ல, ஆரம்பத்துல முட்டாள் மாதிரி இருந்தப்ப எனக்கு சுத்தமா புரியலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி நீ இருக்க மாட்டேன், இருந்தாலும் கத்து கொடுக்கறது நல்லா போய் சேரணும்னு தான். இப்ப ரெண்டாவது கொஸ்டின் சால்வ் பண்றேன், ட்ரை பண்ணுவோமா? ஒரு பிளேட்டு, ரெண்டாவது பிளேட்டு, மூணாவது பிளேட்டு, நாலாவது பிளேட் இப்படி இருக்கு. 1ம் 3ம் ஒன்னா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அவன் கெப்பாசிட்டர் கிடையாது. 1 and 3 கெப்பாசிட்டர் கிடையாது. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் A and B. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேட்டும் தேர்ட் பிளேட்டும் ஒன்னா கனெக்ட் ஆகி செகண்ட் பிளேட்டு வேற பொட்டன்ஷியல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 1ம் 3யும் 1 3 ஒரே பொட்டன்ஷியல், கரெக்டா? 1க்கு ஒரு 2, 3க்கு ஒரு 2 பை இப்படி இருந்தாலே பேரலல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ல இப்படிதான் வரும். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல ரெண்டு ஃபர்ஸ்ட் பிளேட்டும் தேர்ட் பிளேட்டும் ஒன்னா கனெக்ட் ஆகி செகண்ட் பிளேட் தனியா இருக்கு. இப்ப ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் A and B கேக்குறாங்கன்னா, அப்ப 1 and 2 2 and 3 ரெண்டு பேர் இருக்கு, ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு. அப்ப ஷியரா ரெண்டுமே பேரலல். இந்த டயகிராம் பாத்தீங்கன்னாலே ரெண்டுமே பேரலல்னு புரிஞ்சுக்கங்க. முதல்ல இங்க எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. சார் 1ம் 2ம் ஒரு கெப்பாசிட்டர். ஆமா சார். 2 வேற பொட்டன்ஷியல், 3 வேற பொட்டன்ஷியல். 3யும் 2ம் ஒரு கெப்பாசிட்டர், 3யும் 4ம் ஒரு கெப்பாசிட்டர். இங்கேயும் 3 கெப்பாசிட்டர் தான் சார் இருக்கு. 3 கெப்பாசிட்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் நான் உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ரைட்டா? இது 2 ரெண்டா, 2 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கா, 1 இது 1. அப்போ 1ம் 3ம் ஒரே பிளேட், நடுவுல இருக்கிறதுனால இது கண்டிப்பா 2. அப்ப இப்படி 2 2 1 3 1 3 சேம் பொட்டன்ஷியல். 1 3 சேம் பொட்டன்ஷியல் என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு அர்த்தம். சரி, இது புரிஞ்சிருச்சு. இப்ப 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் எங்க இருக்கு? இதோ இருக்கா, இதோ இருக்கு. சோ 3 4. இப்ப இப்படி பண்ணலாமா? 1 and 3 ஒரு கெப்பாசிட்டர்னா இது 3ஆ இருக்கலாமா? ஏன்னா 1ம் 3யும் ஒரே பொட்டன்ஷியல். அப்ப இது 3ஆ இருக்கலாமா? 3 கூட ஒரு 4ஆ? அப்போ 4 முடியுது B, ஆரம்பிக்குது 2 A. Find the effective capacitance between. பட் நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாலே தானா வந்துடும், பயப்பட தேவை. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது A, அது B. இப்போ சால்வ் பண்ணா C C 2C, இங்க ஒரு C. அப்போ 1/2C 1/C. உங்கள்கிட்ட பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல்ல டபுளா இருந்தா ஆன்சர் பெரிய நம்பர் பை 3, 2C/3. பெரிய நம்பர் பை 3, 2C/3. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இது ரெண்டாவது கொஸ்டின். முக்கியமான விஷயம் இந்த சம்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, கவனிங்க. 1 and 3 ஒன்னா கனெக்ட் ஆகி செகண்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா 1ம் 2ம் 3யும் ரெண்டு கெப்பாசிட்டர், கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் பேரலல்னு புரிஞ்சுக்கணும். இந்த செட்டப்பும் இந்த செட்டப்பும் ஒண்ணுதான். ரைட்? அப்ப ஓரளவு உள்ள வந்துட்டீங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் பாரு, இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியா ஒரு சம் போட்டு. ஃபர்ஸ்ட் பிளேட், செகண்ட் பிளேட், தேர்ட் பிளேட், ஃபோர்த் பிளேட். 1 2 3 4 நாலுமே இங்க. அப்போ 1ம் 4ம் பொட்டன்ஷியல் ஏவான், 2ம் 3யும் பொட்டன்ஷியல் பியா. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் A and B கேக்குறாங்க. முதல்ல இந்த கொஸ்டின் மட்டும் யாராவது பேர் சொல்லுங்க. இது புரிஞ்சுச்சா நான் செக் பண்ணிக்கிறேன். ஜாலியா சொல்லு, நான் தான் தப்பா சொன்னா பரவாயில்ல. 1,2, 2,3, 3,4. வர்ஷிக்காவாமா?
எஸ் சார். பிரமாதமா சொன்னமா. அது எப்படிமா 2,3 ஒரு கெப்பாசிட்டரா மாறும்? 3,4 3,4 ஒரு கெப்பாசிட்டர். 2,3 ஒரு கெப்பாசிட்டர் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், ரெண்டுமே parallel கனெக்ட். ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் எப்படி கெப்பாசிட்டரா மாறும்? அப்ப இங்க எத்தனை கெப்பாசிட்டர் தான் இருக்கு? 2 சார். 2. பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் parallel தான் அர்த்தம். சார் சரியா புரியல. இது மேனுவலா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. இப்போ 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் இங்க பாருங்க, 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எங்க ஆரம்பிக்குதோ அங்க ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கேன். இது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். அதே மாதிரி 2 3 ஒரே பொட்டன்ஷியலா? 2 3 ஒரே பொட்டன்ஷியல். அப்போ 1 4 ஒரே பொட்டன்ஷியலா? இப்போ பாருங்க, சீரிஸ் காம்பினேஷன், சாரி பேரலல் காம்பினேஷன். சி ஆன்சர் 2C. இது ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட வந்து விளாடாது. நீ இதை கத்துக்கணும்னா இது ஒரு 10 சம்மாவது நீங்க சால்வ் பண்ண அந்த மாடல்ல. நான் ஒரே ஒரு சம் மட்டும் முடிச்சுட்டு அடுத்த மாடல் போறேன். ஏன்னா இங்கேயே நம்ம உட்காந்துருக்க முடியாது. இந்த ஒரு சம் எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். இங்க பாருங்க, 1 இது ஒரு சிம்பிள் ட்ரிக். 3 4 5 பிளேட் இருக்கு. அதுல ஆட் நம்பர் பிளேட் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் நம்பர் பிளேட் எல்லாம் ஒன்னா கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க, இது பின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. பை இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தா, ஸோ எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, சதீஷ் இந்த மாதிரி ஆட் நம்பர் எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. இது மேனுவலா வேற மாதிரி சால்வ் பண்ணலாம், ஆனா நமக்கு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. ஸோ ஆட் நம்பர் எல்லாம் ஒரு பொட்டென்ஷியல், ஈவன் நம்பர் எல்லாம் ஒரு பொட்டென்ஷியல். அப்படி இருந்தா முதல்ல அந்த பிளேட்டை கவுண்ட் பண்ணுன்னு சொன்னார். சார் 5 பிளேட் இருக்கு சார். அப்போ n-1 இன்ட்டு சின்னு போட்டுக்கோ, அதான் ஆன்சர்னு சொன்னார். 4C. 4Cனா என்ன சார் அர்த்தம்? 4மே பேரலல்ல இருக்கு. இங்க 4 கெப்பாசிட்டர் இருக்கு. 4 கெப்பாசிட்டரும் பேரலல்ல இருக்கு. நம்ப மாட்டோம். நல்லா கவனி. 2ஆம் நம்பர்ல ஆரம்பிக்குது. அப்ப 2 1 ஒரு கெப்பாசிட்டர், 2 1 ஒரு கெப்பாசிட்டர், 2 3 ஒரு கெப்பாசிட்டர், 2 3 ஒரு கெப்பாசிட்டர், 3 4 ஒரு கெப்பாசிட்டர். ஏன்னா 2 4 ஒரே பொட்டென்ஷியல். 3 4 ஒரு கெப்பாசிட்டரா? 4 5 ஒரு கெப்பாசிட்டர். இது 4, இது 4. அப்ப 3 5 ஒரே பொட்டென்ஷியல். அப்ப இது 5. எப்பவுமே ஆட் நம்பர் பிளேட் ஒன்னாவும் ஈவன் நம்பர் பிளேட் ஒன்னாவும் இருந்ததுன்னா எத்தனை பிளேட் இருக்கோ அத்தனை பிளேட் -1 இன்டு சி தான் ஆன்சர். n-1 இன்டு சி, ரைட்டா? ஸோ போக போக நிறைய கற்றுக்கலாம். இதே மாதிரி நிறைய சம்ஸ் பேசலாமா? ஓகே, இது அடுத்த மாடல். காருண்யா லேட்டா? எஸ் சார். சூப்பரா ஒரு காரணம் சொல்லு. சார் லேட் ஆயிடுச்சு சார், சாரி சார். அது பரவாயில்லம்மா, காரணம் கேட்டமா, நீ ஏதாவது நல்ல காரணம் சொல்லுவியே. சார் பார்க்கல சார், சாரி சார். புரியுதுமா, புரியுது. பிஸியா இருந்தீங்கல்ல? இல்ல சார். சரி சரி. வசந்த், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். திஷான் சார் லேட்டா இன்னைக்கு? சஹானா லேட்டு. சஹானா கேக்குதா? ரைட், சரி போகும்போது பேசுகிறேன் உங்கள்கிட்ட. கிளாஸ் போயிடலாமா? பை இது செகண்ட் மாடல் செம் எல்லாருக்குமே. அடுத்த மாடல், அடுத்தது ஒரு சூப்பரான மாடல். இது இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சம் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம், இன்னைக்கு என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் நைட்டே உட்காந்து படிச்சு சால்வ் பண்ணி பார்த்தோம். பை இதை கான்செப்டா இல்லாம சம்மா சொல்லித்தரேன், அப்பதான் புரியும். இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கு, பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கு. இதோடது 2Qன்னு ஒரு சார்ஜ் எடுத்திருக்காங்க, இதோடது Qன்னு எடுத்திருக்காங்க. இப்ப கேட்க போற கேள்வி என்னன்னா, இந்த சைட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும், இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும், இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும், இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேட்க போறாங்க, ரைட்டா? ஸோ இந்த சம் வந்தா இப்போ நான் ஒரு சம் போடுறேன், நீங்க ஒரு சம் போடுறீங்க. ரொம்ப ஆசையா ஆர்வமா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ரெகுலரா கேட்ட கொஸ்டின். உட்காந்து இன்னைக்கு அவ்வளோ தேடி சரி எதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த பசங்களுக்கு வரும் வரும் வரும்னு பார்த்து பக்கத்துல நீட் கொஸ்டின், பக்கத்துல ஜேஇ கொஸ்டின் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபெமிலியரா கேட்ட மாடல்ஸ் முதல்ல எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டேன். அதுதான் இப்போ பேசிட்டு இருக்கேன் ஃபுல்லாக.
இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ்ல என்ன சார்ஜஸ் இருக்குன்னு கேட்பேன். இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இது எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸும் எக்ஸ் டேஷும் ஆட் பண்ணீங்கன்னா தான் இந்த 2q உங்களுக்கு கிடைக்கும். இது ஒய், இது ஒய் டேஷ்னு வச்சுக்கோயேன். ஒய்யையும் ஒய் டேஷையும் ஆட் பண்ணாதான் மேலே இருக்கிற இந்த டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். அந்த ஐடியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ அவுட்டர்ல இந்த எக்ஸ் என்னவா இருக்கும் அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவசரப்படாது, 2qவையும் qவையும் ஆட் பண்ணுங்க by 2. அப்ப 3q/2. சார் ஒருவேளை இன்னொரு பிளேட் கூட இருக்கு, அப்ப நாங்க by 3 போடணுமா? அதுதான் சிக்கல். எத்தனை பிளேட் இருந்தாலும் by 2 தான் எழுதணும். ஏன்னா ரெண்டு சர்ஃபேஸுக்கு தான் நம்ம செய்ய போறோம். 2q + q/2 கத்துக்கலாமா? இங்க வாங்க. அப்ப இந்த இடம் 3q/2. இது 3q/2னா அப்ப இந்த இடமும் 3q/2 தான் இருக்கும். தென் அப்ப இந்த சார்ஜ் என்னவா சார் இருக்கும்? 3q/2 plus x dash equal to 2q. உங்களால உணர முடியுதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். இது x தான் 3q/2 கண்டுபிடிச்சிட்டோம். இது x dash ஆட் பண்ணா 2q. அப்ப x dash வேணும்னா 2q minus 3q/2 4q minus 3q q/2. உங்களுக்கு தெரியுமா? அப்ப இதோட ஆன்சர் q/2. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பிளஸ் q/2னா இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா மைனஸ் q/2. இதை ரைட்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு இந்த 3q/2வையும் மைனஸ் q/2வையும் ஆட் பண்ணி பாருங்க. அதாவது இதையும் ஆட் பண்ணி பாருங்க. அப்ப 3q/2ல q/2 போயிட்டுனா ஆன்சர் q. இது வரணும். அப்படி இருந்தாதான் நம்ம பண்றது ரைட்டு. சரி, சரியா புரியல. இன்னும் ஒரு சம் போட்டு காட்டுங்க. எத்தனை பிளேட் இருந்தாலும் by 2 தான் போடணும். இது எல்லாமே கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன் கொஸ்டின் சிலபஸ்ல இருக்கிறது. அனாவசியமா சிலபஸ்ல இல்லாதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். இங்க பாரு, இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். இந்த மாதிரி 3 பிளேட் இருக்கு. சரி, இங்க பிளஸ் 3qன்னு ஒரு சார்ஜ், மைனஸ் qன்னு ஒரு சார்ஜ், 0ன்னு ஒரு சார்ஜ். கேட்க போற கேள்வி 6 கேள்வி. 1 2 3 4 5 6 எல்லாத்துலயும் என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 1 என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணி by 2 போடணும். பிளஸ் 3q மைனஸ் q பிளஸ் 0. இங்க இல்ல, அவங்க கொடுக்கல இந்த சம்ல. இதுவுமே பழைய கொஸ்டின் தான். by 2. 3q minus q 2q/2. அதனால q. இப்ப ஷியரா இந்த இடம் q, இந்த இடம் q. அப்ப இந்த இடம் q. ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் போட்டுக்கணும். அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் சர்ஃபேஸ்ல போடக்கூடாது சார்? ஆங்க, போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எங்க, அதாவது அந்த பிளேட்டோட அவுட் சைட்ல போடணும். 2 பிளேட் இருந்தா மேல சம் பாருங்க, இங்கேயும் போயிடணும். 3 பிளேட் இருந்தா ஃபர்ஸ்ட் ஒன்னோட லெஃப்ட், லாஸ்ட் ஒன்னோட ரைட், அப்படிதான் எழுதணும். நடுவில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. கத்துக்கிட்டியா? ஓகே, அடுத்தது இப்ப பதில் சொல்லுங்க. இந்த 3q இப்ப எனக்கு வரணும். 3q இப்ப வரணும். அப்ப இந்த q கூட xன்ற ஒரு ஆளை நான் ஆட் பண்ணணும். q கூட xன்ற ஒரு ஆளை ஆட் பண்ணா 3q வரணும். அப்ப x வேணும்னா 3q minus q, அவ்வளவுதான். நல்லா சொன்ன, 2q. இந்த இடம் 2q. நீங்களே சொல்லுங்க. இது 2q இருந்தா நம்பர் 3 என்னவா இருக்கும்? -2q. இப்ப இந்த -2q கூட yன்ற ஒரு நம்பர் ஆட் பண்ணா -q வரணும். அதாவது இதான் y. அப்ப y வேணும்னா -q -2q, அப்ப -3q. ஒத்துக்கிறீங்களா? அப்ப இந்த இடம் மைனஸ் கடனை போட்டிருக்கேன் இல்ல, -2q. அந்த பக்கம் +2q. ஆமா, அப்ப +q. சாரி பை, என்னோட தப்பு தான். +q. அப்ப y இருக்க வேண்டிய இடத்துல +q. இது +q இருந்தது ஷியரா? அப்ப +q -q ஆன்சர் என்ன? ஸோ மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த சம். சூப்பரா இருக்கும். நீ எப்படி நம்பர் கொடுத்தாலும் ஆன்சர் மாறாது. ரைட்டா? இன்னும் ஒரு சம் ட்ரை பண்றீங்களா? எல்லா பக்கத்துல நோட் வைங்க. இது ஃபர்ஸ்ட் பிளேட்டு, செகண்ட் பிளேட்டு, தேர்ட் பிளேட்டு, 6q 4q 2q. எனக்கு உங்களுக்கு புரியறதுக்காக பேர் கொடுத்துறேன். 1 2 3 4 5 6. எனக்கு பதில் சொல்லணும். 1 2 3 4 5 6. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1 6 சொல்லுங்க. 6q சார். 6q. ரைட், நல்லா சொன்னீங்க. 6q 6q.
6q 6q. ரெண்டாம் நம்பர் 0 0 சார். அப்ப இது 0. அப்ப இங்க 4 4q. 4q இங்க -4 அப்ப ஆன்சர் 2q. எப்படி வேணாலும் வரலாமா? இதான் சம். எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்களா? இது அடுத்த சம். ஓகே, அடுத்து 3/4 மணி நேரம் தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா பேட்டரி டிஸ்கனெக்டட், பேட்டரி ஸ்டில் கனெக்டட், கடைசி கான்செப்ட். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் அதை நான் வச்சிருந்தேன். ரைட்டா? ஸோ ரெடியா? நேரம் உட்காரலாம், நல்லா கற்றுக்கோங்க. இப்போ இதை பேசி பழகினாதான் புரியும். ரொம்ப நல்லா இருக்கும். கெப்பாசிட்டர் சில வருஷங்களில் 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. வைட் டாபிக்ன்றதுனால எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். வெறும் ஸ்கூலில் ஏமாத்துற மாதிரி சீரீஸ் அண்ட் பேரலல் மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு கெப்பாசிட்டர் முடிஞ்சு போச்சுன்னு போய் சொன்னால் அது பாவம். கெப்பாசிட்டரில் நிறைய இருக்கு, நீவே எடுத்துப்பேன். எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டரில் அவ்வளோ சம் கேட்டிருப்பான். ரைட், ஒரே நிமிஷம் எல்லாரும் இங்கே பாருங்க. எந்த கொஷின்லாம் பேட்டரி டிஸ்கனெக்டட்னு வருதோ அங்கெல்லாம் சார்ஜ் சேம்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டாபிக் முடிகிற வரைக்கும் என் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசணும், பதில் சொல்லணும். தப்பாக இருந்தால் பரவாயில்ல. எந்த கொஷின்லாம் பேட்டரி டிஸ்கனெக்டட்னு கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் சார்ஜ் சேம். ஒரே நிமிஷம். சார்ஜ் சேமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்ல பேட்டரி டிஸ்கனெக்ட்னு கொடுத்துட்டாங்க, சார்ஜ் சேம் அப்படின்னா பொட்டென்ஷியல் கேட்குறான். அப்போ பொட்டென்ஷியல் V வேணும்னா Q/C வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்பதான் Q சேம். அப்போ Vக்கும் Cக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதோட முடியல, C உடைக்கிறாங்க பாருங்க. 1/εr A/d. அடுத்த ஸ்டெப்ல d/εr சார் நாங்க C = εr A/d தான் சார் படிச்சிருக்கோம். இது ஏர் ஃபீல்டு. அது கூட டயலெக்ட்ரிக் பேஸ் பண்ணீங்கன்னா εr சேர்த்துக்கணும், ஃபுல்லி ஃபில்டு. இப்போ என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டு இருக்காங்க? இங்க பாருங்க. டிஸ்டன்ஸ் between the plate decreases, பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், பொட்டென்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். எப்சிலானார்னா டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் பிளேஸ்ட். டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்ட்ரோ கொடுக்குறாங்க, உள்ள கொண்டு போறாங்க. டயலெக்ட்ரிக் ஸ்லாப் உள்ள கொண்டு போனா எப்சிலானார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பொட்டென்ஷியல் குறையும். இந்த கொஸ்டின் மனப்பாடலாம் பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான ஃபார்முலா போட்டு அதுக்கான ரிலேஷன் போட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் மாற்றி வேலை செய்யும். ரைட்டா? அப்போ பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்கணும். ஏரியா அதிகமானா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட் டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ். அதே மாதிரி டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் இன்ட்ரடியூஸ்டு. டயலெக்ட்ரிக் ஸ்லாப் உள்ள கொண்டு போறாங்கன்னா நீ தான் புரிஞ்சுக்கணும் எப்சிலானார் அதிகமாகுதுன்ட்டு. ரைட்டா? நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன்ல, இதே மாதிரி 4 இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன், என்கிட்ட ஆன்சர் பேசுங்க. பொட்டென்ஷியல் சொல்லிட்டோம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எல்லா கொஷின்லையும் பேட்டரி டிஸ்கனெக்டட்னு இருக்கணும். இந்த கொஷின் ஆரம்பிக்கும் பொழுது பேட்டரி டிஸ்கனெக்டட். இந்த கொஷினை முடிச்சதும் ஆலன்ல 23, 24, 25, 26 4 கொஷினையும் அப்படியே குரூப்ல ஷேர் பண்றேன். 4த்துக்கும் ஆன்சர். ஒரே நிமிஷம். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு Q வர்ற மாதிரி என்ன சார் ஃபார்முலா இருக்கு? 2 பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு σ/ε0 நம்ம காஸ் லால படிச்சிருக்கோம். இங்க மீடியம் ஃபீல்டா இருந்தா εr. Q எங்க சார் காணோம்? இங்க சிக்மாவுக்குள்ளார Q மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்க தான் தேடணும். Q/A/ε0. இப்போ கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு Q/A/ε0. இதுல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்க போறாங்க? சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா பேட்டரி டிஸ்கனெக்டட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. காரணம் ஃபார்முலால D இல்ல, மாறாது.
எப்சிலான் ஆர். டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்ட்ரோ கொடுத்துட்டோம். அப்போ எப்சிலான் ஆரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பட் ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ். கத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் மனப்பாடலாம் பண்ணக்கூடாது. அந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலான்னு பார்த்து பதில் சொல்லணும். இது கொஷின் நம்பர் 2. பேட்டரி டிஸ்கனெக்டர்ல மொத்தம் 8 கொஷின். ஸ்டில் கனெக்டர்ல 4, டிஸ்கனெக்டர்ல 4. கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அனுப்புறேன், நம்ம நோட்ஸ்ல இருக்கு, அதையும் ஒரு டைம் படிச்சு பார்த்துக்க. கொஷின் நம்பர் 3 பாருங்க. கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் ஒரே ஃபார்முலா தான். C = எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/D. ரைட்டா? இல்ல நீங்களே அப்படியே பார்த்து சொல்லுங்க. டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரோடியூஸ்ட், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். Area of the plate increases, capacitance increases. Distance between the plate decreases, capacitance increases. உங்களுக்கு தெரியுமா, பேட்டரி டிஸ்கனெக்டர்லயும் அதே கான்செப்ட் தான், ஸ்டில் கனெக்டர்லயும் அதே கான்செப்ட் தான். பேட்டரி டிஸ்கனெக்டர்லயும் அதே தான், ஸ்டில் கனெக்டர்லயும் அதே தான். இப்போ கியூ சேம்ல 3வது கான்செப்ட் படிச்சிட்டோம். 4வது கான்செப்ட் நீங்களா சொல்ல ட்ரை பண்ணுங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்டு பை எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர் 3 ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் முக்கியமாக நான் 2 ஃபார்முலா எடுத்துக்கிறேன். 12CV² Q²/2C. இந்த 2 ஃபார்முலாவில் இங்கே நான் என்ன சார் பயன்படுத்தணும்? பேட்டரி டிஸ்கனெக்டர் இருந்தால் என்ன சொன்னாரு? சார்ஜ் சேம்னு சொன்னாரு. அப்போ சார்ஜ் வர்ற மாதிரியான ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். ஸ்டில் கனெக்டட் பொட்டென்ஷியல் சேம், அப்போதான் மேலே இருக்கிற ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு நீங்களா சொல்லுங்க. 12C, சாரி இது எடுத்துக்கூடாது. எனர்ஜி ஸ்டோர்டு Q²/2C, Q கான்ஸ்டன்ட், U is proportional to 1/C. இப்போ C அப்படியே விட்டுறக்கூடாது, C உடைக்கணும். அப்போ U is proportional to 1/எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/D. மேலே போயிடுச்சு, பை ஏன் வேலை முடிஞ்சிச்சு. நான் கேட்கறது டக்கு டக்குன்னு சொல்லுங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் டிக்ரீசஸ், எனர்ஜி ஸ்டோர்டு decreases. Dielectric medium introduced, energy stored decreases. Area of the plate increases, energy stored area of the plate decreases. அவ்வளவுதான்பா கொஸ்டின். இப்போ உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் இதான், கேட்க போற கொஸ்டின் இதான். கான்செப்ட் கொஸ்டின் இப்படிதான் உங்களை ஏமாத்தும். ப்ராப்ளம் கூட ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சார் கான்செப்ட் ஒண்ணுமே புரியல சார் சொல்ற பத்தியா, இதுல இவ்வளோ உள்ள அரசியல் இருக்கு. இன்டர் பாலிட்டிக்ஸா அப்ப என்ன, அதான் உள்ள போயிட்டு எப்சிலான் ஆர் என்ன ஆகும், ஏ என்ன ஆகும், இவ்வளோ தூரம் யோசிக்கணும். இது இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும். இது நான் எப்படி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோன்னா, பேட்டரி டிஸ்கனெக்டர்னா சார்ஜ் சேமு. 4 கொஸ்டின் கேட்பாங்க. பொட்டென்ஷியல், எலக்ட்ரிக் ஃபீல்டு, கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்டு. எல்லாத்துலேயும் Q வர்ற மாதிரி பார்த்துக்கணும். Q வர்ற மாதிரி ஃபார்முலா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் C-யை உடைச்சிடணும். அதுக்கப்புறம் உனக்கே புரிஞ்சிடும் D என்ன ஆகும், எப்சிலான் ஆர் என்ன ஆகும், ஏ என்ன ஆகும். அது என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். புரிஞ்சிச்சா? திரும்பவும் சொல்றேன், இந்த சம்மை ரொம்ப கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணணும். பேட்டரி டிஸ்கனெக்டட்னா சார்ஜ் சேம். உங்க கொஸ்டின்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பேட்டரி டிஸ்கனெக்டர்னு கொடுத்துருப்பாங்க. பேட்டரி டிஸ்கனெக்டர்னா என்ன அர்த்தம்? ஒரு கெப்பாசிட்டரை பேட்டரியோட கனெக்ட் பண்றாங்க, கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா இந்த கெப்பாசிட்டர்ல இருக்கிற சார்ஜ் மாறாது, சேமா தான் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல இதெல்லாம் என்னெல்லாம் ஆகும்? பொட்டென்ஷியல் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், எனர்ஜி ஸ்டோர்டு என்ன ஆகும், இவ்வளோ கேள்வி கேட்பான். நல்லா இருந்துச்சா? ஒரு டைம் எழுதி பார்த்துக்கும். அடுத்தது லாஸ்ட் கான்செப்ட், ஸ்டில் கனெக்டட். பேட்டரி ஸ்டில் கனெக்டட். பேட்டரி ஸ்டில் கனெக்டட், கண்டினியூவா அப்படியே கனெக்ட் ஆகியே இருக்கு. இந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்ப கனெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா பொட்டென்ஷியல் சேம்னு அர்த்தம். அப்ப எல்லா ஃபார்முலாவையும் பொட்டென்ஷியல் வர மாதிரி பார்த்துக்கணும். பொட்டென்ஷியல் சேமா இருந்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார்ஜ். ஏன்னா போன கொஸ்டின்ல சார்ஜ் சேம். இங்க பாருங்க, டிஸ்கனெக்டர்ல சார்ஜ் சேம். சார்ஜ் சேமா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும். மீதி 3மே 2 பேருக்கும் காமன் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு, கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்டு, இது 2 பேருக்குமே வரும்.
இந்த இடத்துல ஸ்டில் கனெக்டட் பொட்டன்ஷியல் சேம். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन மட்டும் சார்ஜ், ரைட்டா? இப்ப சார்ஜ் பொட்டன்ஷியல் வர்ற மாதிரி சார்ஜுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. இப்ப ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை, உனக்கு பழக்கப்பட்ட ஃபார்முலா தான். C equal to Q by V, பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்ப Q is directly proportional to C. யாரை தேடி போயிட்டு இருக்க? சார்ஜ் தேடி போயிட்டு இருக்க. இதோட முடிச்சிடக்கூடாது. இப்ப அந்த C-க்குள்ளார இருக்கிற ஆளெல்லாம் உள்ள பிடிச்சி அப்படி தர வெளில இழுத்துருவாங்க. Q is proportional to C-க்கு பதிலா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A by D. ஆமா சார். இப்போ உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருங்க. ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ். பதில் சொல்லு. சார்ஜ் என்ன ஆகும்? Decrease. Increases. Increase. Dielectric slab is introduced between the plate. Increase. Q increases. Distance between the plate decreases. Increases. Charge. இதாம क्वेश्चन கேட்க போறது. அப்ப இந்த क्वेश्चन எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? பேட்டரி ஸ்டில் கனெக்டட்னு ஒரு வார்த்தை இருக்கும், பேட்டரி டிஸ்கனெக்டட்னு ஒரு வார்த்தை இருக்கும். டிஸ்கனெக்டட்னா சார்ஜ் சேம், ஸ்டில் கனெக்டட்னா பொட்டன்ஷியல் சேம். சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन, வழக்கம் போல எலக்ட்ரிக் ஃபீல்ட். படியே வேணாம், வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்த்து போட்டுக்க வேண்டியதான். எலக்ட்ரிக் ஃபீல்டு சார் V வர்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா சொல்லுங்களேன். V வர்ற மாதிரியா? dV ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V டாட் dxன்னு பொட்டன்ஷியல்ல சொல்லி கொடுத்தீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு V வர்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அப்ப ஈக்கு பதிலா V பை டின்னு எழுதலாமா? எப்ப நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை யோசிச்சாலும் பொட்டன்ஷியலை டிஸ்டன்ஸால டிவைட் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும்னு பேசி புரிஞ்சுக்கோங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா V பை டி, இந்த பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? எப்சிலான் இன்க்ரீசஸ். எதுமா ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எங்கம்மா அங்க ஏரியா இருக்கு? ஃபார்முலால எங்க ஏரியா தெரியுதா? இல்ல சார். அப்ப ஏரியா இல்லன்னா என்னதான் நீ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாது சார். அப்ப கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. மாறாது. ஃபார்முலா இருந்தாதான் அது வேலை செய்யும். ஃபார்முலா இல்லன்னா அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகாது சார். காரணம் மாறாது, அங்க எப்சிலான் ஆர் இல்ல. டிஸ்டன்ஸ் between the plate decreases, எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் சார். இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்க டி மட்டும் தான் உயிரோட இருக்கு, மத்த ரெண்டு பேரும் இல்ல. இவ்வளவுதான் அது. பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட உள்ள வர 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 நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது மூணாவது கான்செப்ட். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேசிட்டோமா? கெப்பாசிட்டன்ஸ். இது ரொம்ப ஈஸி. ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸ்டில் கனெக்டடுக்கும் அதே தான், டிஸ்கனெக்டடுக்கும் அதே தான். கெப்பாசிட்டன்ஸ் சிக்கு பதிலா எப்சிலான் ஆர் A by D. நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்டில் கனெக்டட் டிஸ்கனெக்டட் ரெண்டுத்துக்கும் இதே தான் ஃபார்முலா. வழக்கம் போல டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்ட்ரோடியூஸ்ட் between the plates, capacitance increases, area of the plate increases, capacitance increases, distance between the plate decreases, அதனால capacitance increases. கத்துக்கிட்டீங்களா? இது क्वेश्चन நம்பர் 3. கெப்பாசிட்டர் ஸ்டில் கனெக்டட் டிஸ்கனெக்டட் ரெண்டும் ஒன்று தான். கிளாஸ் முடிஞ்சதும் எழுதி பார்க்கணும். ப்ரெசென்ட் 12th பர்சன்ட் அவங்க சமாளிச்சுப்பாங்க, ஆல்ரெடி இதை பார்த்துருக்காங்க. நீ ஒரு டைம் எழுதி பார்த்து எனக்கு சென்ட் பண்ணி விடணும். 4வது கொஸ்டின், எனர்ஜி ஸ்டோர்டு. எனர்ஜி ஸ்டோர்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. எனர்ஜி ஸ்டோர்டுக்கு ½ CV² ஒரு ஃபார்முலா இருக்கு, Q²/2C ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நீ தான் யோசிக்கணும், பேட்டரி ஸ்டில் கனெக்டட் என்ன சொல்லி கொடுத்தாரு? பொட்டன்ஷியல் சேம்னு சொன்னாரு. அப்ப பொட்டன்ஷியல் வர்ற மாதிரி ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணணும். போன கான்செப்ட்ல பேட்டரி டிஸ்கனெக்டட், சார்ஜ் சேம், Q வர்ற மாதிரி ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். அப்போ U ஈக்குவல் டு ½ CV², ½ CV², பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்ப Uவும் Cயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். C உடைச்சிங்கன்னா எப்சிலான் ஆர் A by D. சால்வ் பண்ணீங்கன்னா எப்சிலான் ஆர் அதிகமானா U அதிகமாகும், A அதிகமானா U அதிகமாகும், D குறைஞ்சா U அதிகமாகும்.
இது வார்த்தையா இருக்குமாங்க? வார்த்தை எப்படி இருக்கும்? ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் த பிளேட்டை இன்க்ரீஸ் பண்றோம், டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்றோம். என்ன பண்றீங்களோ அதுக்கான ப்ரொபோர்ஷனாலிட்டியை பார்த்து அதிகமாகுதா கம்மியாகுதான்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ ரெண்டு குரூப்லையுமே இப்போ ஒரு ஃபோட்டோ போடுறேன். நீ எனக்காக ஒரு வேலை என் பேச்சை கேட்டு இந்த ஆளுக்காக ஒரே ஒரு பேச்சை கடைசியாக கேட்போம் அப்படின்னு நீ ஏதாவது நினைச்சேன்னா கிளாஸ் முடிஞ்சதும் முதல் வேலையாக இதை படித்து முடிக்கிறது தான் உன் வேலை. ஏன்னா இப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு டேபிளாகவே போட்டு வச்சுருக்கேன். இது என்ன பிரச்சனைனா சம்மா இருந்தால் நான் அவ்வளோ கவலைப்பட மாட்டேன், எப்படியாவது சால்வ் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். அவன் ஒரே நிமிஷம் எல்லாரும் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த டேபிளை சும்மா பார்த்துக்கிட்டே இரு. அதுக்குள்ளார நான் இன்னொரு வேலை பண்ணுறேன். நான் 4 கொஸ்டின் உங்கள்கிட்ட காட்டுறேன். 4 கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற எண்ணம் உனக்கு வரும். அதுக்காக எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடு. நீ அதுக்குள்ளே அந்த பேஜை பார்த்துக்கிட்டே இரு. நான் முன்னாடியே எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன், இன்னொரு கிளாஸில் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு தேதி 20, சரியா இன்னும் 10 நாள் தான், அவ்வளோதான். ரெண்டு குரூப்லையுமே கெப்பாசிட்டருக்கு மட்டும் தனியாக ஆலன் பிடிஎஃப் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம். அதில் சொல்கிற கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துட்டே ஷேர் பண்ணிடு. அப்போ ஸ்க்ரீன் தெரியும் பாருங்க. கனெக்ட் ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? பதில் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 21, 27, 23, 22, 24, 25, 26. நான் சொன்னல எல்லாமே இந்த மாடல் தான். முதல்ல 21 இருக்குல்ல, உங்க அறிவுக்கு எட்டின வரைக்கும் யோசிங்க. தப்பானா பரவாயில்ல, ட்ரை பண்ணி. When a slab of dielectric medium is placed between the plates, dielectric medium placed between the plates, epsilon r increases னு அர்த்தம். Which is connected with a battery. யாரா சொல்லுங்க பா, இது still connected ஆ disconnected ஆ? Still connected. Still connected. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சார்ஜ் கேக்குறாங்க. Still connectedனா V same. அப்ப V sameனா Q கான ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம். Q equal to, அதாவது C equal to Q by V. Q க்கு பதிலா CV. அப்ப Q வும் C யும் directly proportional. அப்போ epsilon naught epsilon r A by D. அப்ப introduced epsilon r increase ஆகுது, அப்ப Q increase ஆகுது. ரைட்டா பாருங்க. இப்போ உங்களுக்கு யோசிக்க தெரியணும். இது சும்மா விளையாட்டு வேலை கிடையாது. பார்க்கறதுக்கு இன்னும் சின்ன கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நுணுக்கமா நம்மளை ஏமாத்தி விட்டுரும்.
முதல்ல கனெக்டட் வித் பேட்டரி பொட்டென்ஷியல் சேம்ன்ற அளவுக்கு நீங்க யோசிக்கணும். பொட்டென்ஷியல் சேமா இருந்தா Qக்கு என்ன ஃபார்முலா? Q ஈக்குவல் டு CV. அப்ப QOCயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். C உடைச்சிங்கன்னா ε0 A by D. இதே கொஸ்டின்ல ஏரியா இன்க்ரீஸ் ஆனா என்னன்னு கேட்கலாம், டிஸ்டன்ஸ் குறைஞ்சா என்னன்னு கேட்கலாம். ஒரு சம்ம உனக்காக நான் போட்டேன். த்ரீ முதல்ல ட்ரை பண்ணுங்க. 23 4 கொஸ்டின் நீங்க பதில் சொல்லுங்க. இது என்ன கான்செப்ட்? ஸ்டில் கனெக்டடா டிஸ்கனெக்டடா? ஸ்டில் கனெக்டட் சார். ஸ்டில் கனெக்டட். ஸ்டில் கனெக்டர்ல எதெல்லாம் அதிகமாகும்னு கேக்குறாங்க. ஸ்டில் கனெக்டர்ல ஆப்ஷன் 1 தப்பு இல்ல. ஏன் ஆப்ஷன் 1 தப்பு? பதில் சொல்லு. ஆப்ஷன் 1 ஏன் தப்பு? அவ்வளவுதான். பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்னா இஎம்எஃப்பும் கான்ஸ்டன்ட். கரெக்டா? இப்போ நான் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு டேபிள் அனுப்பிச்சேன்ல, அதுலயே ஆன்சர் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு V வர்ற மாதிரி ஃபார்முலா சொல்லுங்க சார். V by D. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். இப்பதான் சொன்னீங்க, ஜஸ்ட் நவ் சொன்னீங்க. dielectric slab is inserted, epsilon r increases. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. Option C, sir. அவ்வளவுதான். எனர்ஜி ஸ்டோர்டு half CV square, V constant. அப்ப U is proportional to C. அங்கேயே முடிஞ்சு போச்சு. U is proportional to epsilon r A by D. ஆமா சார், எனர்ஜி ஸ்டோர்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். தெரியுதா? கொஞ்சோண்டு தான் வேலை செய்யணும். ரைட்டா? சூப்பரா இல்ல? 24, 25, 26 3 நீங்க எனக்கு சொல்லணும். 27 நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்பயே அந்த ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். ஏன் சார் அந்த சம் தான் ஈஸியான்னு கேட்காத? எல்லாம் ஈஸி தான். இல்லை, பட் நீங்க வேலை செய்யணுன்றதுக்காக தான். இந்த கான்செப்ட் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ஸ்டில் கனெக்டடா டிஸ்கனெக்டடா சொல்லுங்க. டிஸ்கனெக்டட் சார். டிஸ்கனெக்டட். சோ டிஸ்கனெக்டட் சொல்லியாச்சு. டிஸ்கனெக்டட் யார் சேம்? பொட்டன்ஷியல். டிஸ்கனெக்டட் Charge, sir. சார்ஜ் சேம். அப்ப சார்ஜ் சேம்னும் பொழுது நீங்க V E C U இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இன்க்ரீசஸ். எல்லா கான்செப்ட்லயும் D அதிகமாகுது. Q வர்ற மாதிரி ஒரு V ஃபார்முலா சொல்லுங்க. half QV square sir. நான் கேக்குறது V ஃபார்முலா. Q வர்ற மாதிரி. Q by C இல்ல, ஏன்னா Q சேம். அப்ப V is proportional to 1 by epsilon r A by D. நல்லா யோசிச்சு பாருங்க. D அதிகமானா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, D அதிகமானா பொட்டென்ஷியல் அதிகமாகும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் between the plate increases இருக்கலாம். அடுத்தது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க ஆப்ஷன்ல இருக்கா? எங்கேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க வேணாம். எப்ப அங்க ஆப்ஷன்ல இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட். C என்ன ஆகும்? C equal to epsilon r A by D. என்ன சொல்லியிருக்காங்க? D இன்க்ரீஸ் பண்றாங்க. D இன்க்ரீஸ் பண்ணா கெப்பாசிட்டன்ஸ் குறையணும். கெப்பாசிட்டன்ஸ் குறையணும். அப்ப கெப்பாசிட்டன்ஸ் குறையிற மாதிரி இருக்கு ஆப்ஷனு. ஆப்ஷன் 3 கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ்னு இருக்கு. அப்ப அது தப்பு சார். ஆப்ஷன் 1ல கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீசஸ் இருக்கு, ரைட்டு தானே? ஆனா அங்க பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ். ஒருவேளை இது கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. அனலைஸ் பண்ணணும் எந்த ஆப்ஷனுக்கு என்ன வரணும் அப்படின்னு. லாஸ்ட் ஆப்ஷன் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் டிக்ரீசஸ். Q சேமா? அப்ப இந்த ஆள் என்ன சொன்னாரு? Q ஸ்கொயர் பை 2C யூஸ் பண்ணணும். அப்ப U is proportional to 1 by epsilon r A by D. D அதிகமாகுதுன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க.
அப்ப யூ அதிகமானாதான் ரைட்டா இருக்கும், ஆனா இங்க டிக்ரீசஸ். ஆப்ஷன் 4ம் தப்பு. உனக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும், வேல்யூ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ப்ராப்ளம்னா டேட்டா எடுப்பேன், சப்ஸ்டியூட் பண்ணுவேன், சால்வ் பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் விட தலைவலி இந்த இடம் தான். பட் சூப்பரா கத்து கொடுத்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன வேலை மட்டும் தான் செய்யணும் நீங்க. அப்ப ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. ஆப்ஷன் 1 ரைட்டா இருக்கலாம். சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் கான்ஸ்டன்டா இருந்தா ரைட்டா இருக்கலாம் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 4 ரைட்டா இருக்கலாம், எனர்ஜி ஸ்டோர்ட் கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸா இருந்தா. பா இங்க பாரு, இந்த டிஸ்டன்ஸ்னு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்த்தேன். இதுல என்னென்ன பண்ணலாம் பாரு. ஏரியா, டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன ஆகும் கேட்கலாமா? இவ்வளவு வேலை இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் பதில் சொல்லுங்க. டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் இன்ட்ரடியூஸ்டு, எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பார்த்தாலே தெரியுது பொட்டென்ஷியல் என்ன ஆகுது, டிக்ரீசஸ். கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். எனர்ஜி ஸ்டோர்ட் என்ன ஆகுது, டிக்ரீசஸ். ஏன்னா எப்சிலான் ஆர் அந்த ரிலேஷன் வச்சு நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கத்துக்கிட்டீங்களா? சரி. ஸோ லாஸ்ட் சம்மு, ஒரே ஒரு சம்மு உங்ககிட்ட. நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்க போகலாம். 25, 25, 26 இது வந்து ஹோம்ஒர்க் சம்மு. இதை ஒன்று சொல்லிட்டீங்கன்னா நீங்க கிளம்பலாம். கெப்பாசிட்டர் சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டேன். நாளைக்கு ப்ரெசன்ட் 12th பசங்க உங்களுக்கு டயலெக்ட்ரிக் ஸ்லாபோட டெரிவேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சூப்பராக ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பட் நாளைக்கு இந்த பேட்ச்ல நீங்க வர வேண்டாம், நீங்க மதியானமே வந்துடுவீங்க. எனக்கு இதை மட்டும் டக்குன்னு சால்வ் பண்ணு. 24 ஆன்சர் சொன்னாதான் வெளில போவேன்.